அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிசம்பர் 10, 2023 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புயல் நிவாரணம் ரூபாய் 6000 முதல்வர் அறிவிப்பு ரேஷன் கடைகளில் வழங்கப்படும். சென்னையில் மட்டும் 22 லட்சம் அட்டைகள்னு தெரிவிச்சிருக்காங்க. மத்திய குழு நாளை வருகைன்னு தெரிவிச்சிருக்காங்க. அரபிக்கடலில் புயல் சின்னம். தமிழகத்துக்கு டிசம்பர் 15 வரை தமிழகத்தில் டிசம்பர் 15 வரை மழைக்கு வாய்ப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி சண்டேனால திருக்குறள் கிடையாது. ஸோ டேரெக்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்க்கு போயிடலாம். ஆயுஷ்மான் பவா பிரச்சாரத்தின் கீழ் 9.9 லட்சம் முகாம்கள் மத்திய அரசு தகவல்னு தெரிவிச்சிருக்காங்க. சுகாதாரத்துறையின் அனைத்து திட்டங்களும் மக்களை சென்று அடைவதற்காக கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்ட ஆயுஷ்மான் பவா பிரச்சாரத்தின் கீழ் தற்போதே 9.9 லட்சம் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு 7 கோடி பேர் பயனடைந்ததாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து அதை எதை பற்றினது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 10 ஆண்டுகால சீர்திருத்தத்தின் பிரதிபலிப்பே 7.7% ஜிடிபி வளர்ச்சின்னு பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க. நடப்பு நிதியாண்டின் முதல் அரையாண்டில் பதிவான 7.7% மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி வளர்ச்சி கடந்த 10 ஆண்டுகளாக புரட்சிகர சீர்திருத்தங்களில் பிரதிபலிப்பு என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம் வருங்க. மத்திய அரசின் தன்னாட்சி அமைப்பான சர்வதேச நிதி சேவை மையங்களின் ஆணையம், குஜராத் சர்வதேச நிதி தொழில்நுட்ப கிஃப்ட் நகரம் ஆகியவை இணைந்து ஏற்பாடு செய்த இன்ஃபினிட்டி ஃபோரம் 2.0 கருத்தரங்கு குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள கிஃப்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க, கிஃப்ட் நகரத்தில் சனிக்கிழமை நடைபெற்றது. அதில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் PDF கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட் வெர்ஷன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே வேணும் நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.